பிஜிடிஆர்பி ஜெனரல் நாலேஜில் இருக்கக்கூடிய யூனிட் 3 இந்தியன் பாலிட்டியில செகண்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடிப்படை உரிமைகள். ஒரு குடிமகனுக்கு இந்த நாடு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், அதை சக குடிமகனோ இல்லை இந்த அரசாங்கமோ அவனிடம் இருந்து பறிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றாங்க. அதற்கு முன்னாடி பகுதி 1 எதை பத்தி பேசுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அது புரிஞ்சாதான் இது பண்ணும். அப்போ இந்தியா that is பாரத் shall be the union of states. இது வந்து இந்தியான்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது இந்த மாநிலங்கள் எல்லாம் இணைந்தது தான் இந்தியா அப்படின்றது தான் பகுதி 1. அப்போ டெரிட்டரி நிலப்பரப்பை பற்றி பேசுது. ஆர்டிகல் சரத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4. அடுத்து பகுதி 2 வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யாரு, இந்த மண்ணோடைய குடிமக்கள்கள் யாரு அப்படின்னு நம்ம பேசுறோம். அதுதான் சிட்டிசன்ஷிப், குடிமகன்கள். ஓகேங்களா. அது வந்து ஆர்டிகல் 5 இருந்து 11 வரை. ஓகேங்களா. இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான் அடிப்படை உரிமைகள். அப்போ இந்த குடிமகனுக்கு, இந்த மண்ணில் பிறந்த குடிமகனுக்கு இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கணும், கட்டாயமாக என்ன கொடுக்க வேண்டும், இந்த அரசாங்கம் வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பறிக்க கூடாது என்பதை வலியுறுத்துவது தான் இந்த அடிப்படை உரிமைகள். ஓகே. உரிமைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. அடுத்து லைக் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35. ஆர்டிகல் 12 எதை பத்தி பேசும் அப்படின்னா ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் என்றால் என்ன அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் அரசாங்கம். 13 வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி ஸ்டேட்ஸ் ஆன் என்க்ரோச்சிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசாங்கம் வந்து தேவையில்லாமல் அடிப்படை உரிமைகளை கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேவை இல்லாமல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவை வேணும்னா அதை கை வைக்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஸோ முதல்ல வந்து ஒரு குடிமகனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமத்துவத்திற்கான உரிமைகள் அப்படின்றாங்க. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் உயர்ந்த சாதி, இவன் சார்ந்த சாதி அப்படின்ற வேறுபாடுலாம் கிடையாது. ஈக்குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு குடிமகனுக்கு சொல்லுது. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் லா. எல்லோரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் அவரும் ஒரு தப்பு பண்றாரு, இவரும் ஒரு தப்பு பண்றாருன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் அந்த சட்டம் வந்து பார்க்கும் அப்படின்றது. ஓகேங்களா. ஆர்டிகல் தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கும், அதையும் பார்த்துலாம். ஓகே. ஜஸ்ட் a second. சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து சரத்து 15 பாருங்க. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். சோ மேற்கொண்ட காரணங்களில் காட்டி ஒரு அரசாங்கம் என்பது மக்களிடையே பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்றது. அடுத்து 15(6) வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்திருக்கக்கூடியது. அதனால வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கான முன்னேற்றத்துக்காக இடஒதுக்கீடு. இப்போ பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடுக்கு வந்து இதுல விதிவிலக்கு இருக்கு. யாரையுமே பார்க்க கூடாதுன்றீங்க, அப்புறம் வந்து ரிசர்வேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்க வந்து காலங்காலமாக இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், சில காரணங்களுக்காக சாதி பாகுபாடுனால இப்படி இருக்காங்க, அதுக்காக அவங்க முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக நாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு அரசாங்கம் பண்ணலாம். அதுக்கான ஆர்டிகல் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து 15(6)2003 திருத்தத்துல EWS அப்படின்றாங்க. அதாவது உயர்ந்த சாதியினர் இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து லைக் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியா இருப்பாங்க. அர்ச்சகரா, ஏதாவது ஒரு ஊர்ல சின்ன கோவில்ல அர்ச்சகரா இருப்பாங்க. அப்ப அவங்க பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. அந்த மாதிரி 16 சரத்து 16 பொது நியமனங்களில் சம வாய்ப்பு வழங்குதல் அப்படின்றாங்க. பொது நியமனங்கள் அப்படின்னா இப்ப PGTRBல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமானது, எல்லாருக்கும் எவ்வளவு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா அதுதான். பொது நியமனங்களில் EWS முன்னேற்றத்துக்கான இடஒதுக்கீடு 103 ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அது வந்து இங்கேயும் அதாவது நியமனங்களையும் கொடுக்குறாங்க. சரத்து 17 அடுத்து என்ன சொல்றாங்க, தீண்டாமை ஒழித்தல். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி எல்லாம் இருக்கவே கூடாது. ஓகேங்களா. அப்படின்றதுதான் தீண்டாமை. ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே லைக் தீண்டாமை இல்லாம தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்து சரத்து 18 ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உள்ள வரப்பவே என் பேர் என்னன்னு கேட்கிறப்போ நான் ராஜ் பகதூர் அப்படின்னு ஆனந்தராஜ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்போ ஓகே ஒரு உயர்ந்த சாதி அப்படின்னு பேரை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அவர் படித்த பட்டமா இருக்கலாம், இல்ல அவருக்கு ராணுவத்தில் கொடுத்த பட்டமா, கேப்டன் முகுந்த் வரதராஜ் அப்படின்னு. அப்போ அந்த கேப்டன்றது அவர்கள் ராணுவத்தின் பட்டம், அதை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் சரத்து 18. அப்போ இதுலயே என்ன தெரியுது, பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு இருக்கு. அடுத்து சுதந்திரத்துக்கான உரிமை சரத்து 19.
ரெண்டாவது நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சமத்துவத்திற்கான உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது வந்து பார்க்கறதுங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். ஓகேங்களா, அதுல வந்து ஒரே ஆர்டிகல் மட்டும் தான் இந்த பகுதியில், ஒரே ஆர்டிகல் 19 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான கேள்விகளும் இங்க இருந்து தான் வரும். 6 சுதந்திரங்கள் கொடுக்குறாங்க. சொல்லுதல் மற்றும் கருத்து வெளிப்படுத்தும் உரிமை. நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். ட்விட்டர் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ கருத்துக்களை லைக் given that அது வந்து வன்முறைக்கு கலவரத்துக்கு கொண்டு செல்லாமல் இருக்கும் வரைக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது. அமைதியான முறையில் கூடும் உரிமை. நீங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டலாம், ஒரு அமைதியான முறையில் நம்ம கூடுறதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க கூடணும். ஒரு கூட்டுரோட்ல நீங்க கூடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை. நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு தயாராகும் ஆசிரியர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். தயாராகி முடிஞ்சு நீங்க பாஸ் பண்ண பிறகு பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷன் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய தேவைகளை அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துவீங்க. இந்திய எல்லையினுள் சுதந்திரமாக செல்லும் உரிமை, ரைட் டு மூவ்மெண்ட். லைக் எங்க வேணா நீங்க சுதந்திரமாக போகலாம், அங்க போய் தங்கி வேலை பார்க்கறதுக்கான, இந்தியாவில் எந்த இடத்திலும் வசிக்கும் மற்றும் குடியேறும் உரிமை அதற்கும் இருக்கு. அங்க போய் தங்கி நீங்க இப்போ லைக் ஆந்திராவுக்கு போறீங்க, இல்ல டெல்லிக்கு போயிட்டு அங்க போய் தங்கி வேலை பார்க்கலாம், இல்ல அவங்க இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான உரிமை இருக்கு. எந்த ஒரு தொழில், வணிகம் அல்லது வாழ்விற்கும் பயின்றும் உரிமை. லைக் எந்த கோர்ஸ்க்கு வேணா நீங்க படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, given that உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, இதுதான் சுதந்திரத்துக்கான உரிமை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரொம்ப முக்கியம். சுரண்டல் வந்து ஒரு சக மனிதனோ இல்ல அரசாங்கமோ அவங்க கிட்ட இருந்து சுரண்டக்கூடாது. லைக் ஆர்டிகல் 20 to 22 சரத்து 20 முற்போக்கு விதிமுறைகளால் தண்டனை பெறுதல் மற்றும் திருப்பி தண்டனை அளிப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. முற்போக்கு அப்படின்னா டீச்சர் வந்து இன்னைக்கு அடிக்க கூடாதுன்ற ரூல்ஸ். இன்னைக்கு நான் போடுறேன் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து திட்ட விட கூடாது, பசங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்கன்னு வைங்களேன். சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தமிழ்வாதியார் என்ன திட்டினார் சார், அவரை எடுத்து ஜெயில போடுங்க சார், அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் அந்த உரிமை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் திருடிட்டாரு, ஒரு வாரம் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. திரும்பியும் அவருக்கு வந்து நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி சிப்ஸ் பாக்கெட் திருடணும் தானே, இப்ப மறுபடியும் அதே குற்றத்துக்காக மறுபடியும் ஜெயிலுக்கு வா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 20. அப்போ ஒருவருடைய சுரண்டலை, ஒருவருக்கு வந்து எக்ஸ்பிளாய்டேஷன், அவங்கள வந்து சுரண்டக்கூடாது. அடுத்து 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒருத்தவங்க வந்து அடிமையா என்கிட்ட இருக்கணும், வந்து உன் வாழ்க்கை நான் நினைச்சாதான் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்ற அடிமைத்தனம்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, அதனாலதான் போலீஸ் வந்து இப்போ அஜித் குமார்ன்ற பையனை வந்து அடிச்சு கொள்றப்போ அதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா, அடுத்து 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 6 to 14 வயது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஒரு குழந்தை வந்து இப்போ 6 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை டிமாண்ட் பண்ணலாம். அது அந்த குழந்தைக்கான உரிமை இருக்கு. அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம், எனக்கு 6 வயசு ஆயிடுச்சு, நான் இந்த நாட்டின் குடிமகன், எனக்கு அடிப்படை கட்டாய கல்வி இலவசமாக நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கலாம். அப்போ அந்த அளவுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை 21A கொண்டு வந்து வைக்கிறாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடிக்கடி கேள்விகள் இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 22 இது வந்து 45வது ஆர்டிகலா இருக்கும் டிபிஎஸ்பில. அதை கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். சரத்து 22 சில விஷயங்களில் கைது செய்து தடுப்பு காவலில் இருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இப்போ வந்து போலீஸ் வந்து தேவையில்லாம உங்களை கொண்டு போய் வந்து ஜெயில வச்சுட்டு இருக்காங்க. 3 மாசமா உங்களை வந்து ஜெயிலே வச்சுட்டு இருக்காங்க, வெளியவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சார் இவன் வெளியே விட்டா இவன் நிறைய தப்பு பண்ணுவான் சார் அப்படின்னு. தப்பு பண்ணாதான் நீங்க அரெஸ்ட் பண்ணுமே தவிர, தப்பு பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப காலத்துக்கு 1 நாள் 2 நாள்லாம் பர்மிஷன்லாம் இருக்குங்க. சார்ஜ் ஷீட் பண்றவங்க, ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. பட் ரொம்ப ஒரு காமனான இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது. அடுத்து ஓகேங்களா, அடுத்து அப்போ அவங்களோட சுரண்டல், அவங்களோட உரிமைகளை சுரண்டக்கூடாது. அடுத்து மத சுதந்திரத்துக்கான உரிமை. சரத்துக்கள் 25 to 28. மத சுதந்திரம் அப்படின்னா ஒரு மனிதன் கடைசியா எங்க போறான், அவங்களுக்கு எல்லாமே இருக்கப்போ அவங்க வந்து ஒரு மதத்தை, ஒரு இறைவன் பால் தன் மீது மேல இருக்கக்கூடிய ஒருத்தனை விரும்புறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25ல இருந்து ஆரம்பிக்குது. எந்த ஒரு சமயத்தையும் ஏற்றும் பின்பற்றும் பரப்பும் உரிமை உண்டு. ஓகேங்களா, எந்த ஒரு சமயத்தையும் நீங்க வந்து நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கலாம், நாளைக்கு நீங்க வந்து புத்திசமா மாறலாம், நாளைக்கு புத்திசம்ல இருந்து ஹிந்துவுக்கு மாறலாம். அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. சரத்து 26 சமய ஆராதனைகளை நடத்தும் உரிமை. அதுக்கான ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்க வந்து பண்ணலாம், உங்களுக்கு ரூல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அப்படி ரொம்ப முக்கியம். ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரியை வந்து வாங்கி எந்த ஒரு மதத்தையும் பரப்பக்கூடாது. ஓகேங்களா, லைக் இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து அப்படியே ஒரு காசை கொடுத்துடக்கூடாது. ராமர் கோயில கட்டினது அது ஒரு போர்டு, தனியா மத்திய அரசு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க ராமர் கோயில் கட்ட போறோம், ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்னா 140 கோடி மக்களுக்கு 10 ரூபானா எங்க போகுது பாருங்க.
அப்ப அப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிலாம் பண்ணக்கூட மக்கள் வந்து எதிர்க்கலாம், எப்படி கேட்ப நீ அப்படின்னு. ஓகேங்களா. அடுத்து 28, கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் வழிபாட்டு மற்றும் அறிவு போட்டுதலில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. இப்போ வந்து கல்வி நிறுவனங்கள், நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாகசாலை நடத்துறாங்க அப்படின்னா அதுல வந்து கம்பல்சரி எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. புரியுதா? எனக்கு அது விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதான் சரத்து 28. அடுத்து கலாச்சாரம், இதுதான் சமயம். அடுத்து வந்து கலாச்சாரம். ஓகேங்களா. கல்ச்சர், கலாச்சாரம் மற்றும் கல்விசார் உரிமைகள் சரத்து 29 to 30. 29 எதை பத்தி பேசுது அப்படின்னா சிறுபான்மையினர் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஒரு சிறுபான்மையினரா இருக்காங்க, அது மொழியோட சிறுபான்மையினர். இப்போ ஆந்திரா தெலுங்கு பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. லைக் மலையாளம் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, உருது பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க சிறுபான்மையினர். மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள், இந்து மதத்தை தவிர மற்ற அனைவரும் சிறுபான்மையினர். அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, நாங்க வந்து லைக் தாடி வச்சுக்கிறதோ இல்ல வந்து லைக் சின்ன கேப் வந்து இந்த யூதர்கள் மேல வைப்பாங்க, அது மாதிரி வைக்கிறது, அதுக்கான பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு. சீக்கியர்கள்லாம் வந்து இந்த டர்பன் கட்டுறாங்க. ஓகேங்களா. அடுத்து சரத்து 30, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நடத்தும் உரிமை. நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இல்ல இஸ்லாமிய ஸ்கூல்ஸ், மதர்சா இந்த மாதிரிலாம் நடத்துறதுக்கான உரிமைகள் ஆர்டிகல் 30 தான் கொடுக்குது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். அப்போ அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்குதல் 31 வந்து பாத்தீங்க அப்படின்னா 19Fல வந்து அடிப்படை உரிமை சொத்து உரிமை இருக்கும், அதை வந்து எடுத்து போய் 307 வச்சிருவாங்க. அது இப்போ அது தெரிஞ்சுக்கோங்க. லைக் அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்குதல் உரிமை 32, 31 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. 30 ஆராய்ச்சியாளர் B.R. அம்பேத்கர் இதை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தார். அரசியலமைப்பை பாதுகாக்க உங்களுக்கு ஏதாவது இந்த அரசியலமைப்பு கொடுத்த எனக்கு உரிமைகள்ல இந்த சக மனிதனோ இல்ல இந்த ஸ்டேட்டோ எனக்கு கொடுக்கல, என்ன வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க, என்னோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க நேரடியாக சுப்ரீம் கோர்ட் வாசல்லையோ இல்ல உச்சநீதிமன்றத்தை நாடியோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீதி கேட்கலாம். அங்க போய் அதாவது வாசல்லாம் அப்படின்னா உள்ள மனு கேட்டு நீங்க கோர்ட்ல வந்து உரிமை பெறலாம். ஓகேங்களா. அதுக்கான உரிமைகள் இருக்கு. அதுதான் வந்து இந்த அரசியலமைப்பு வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னா இதுதான். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பே வேஸ்ட். எல்லாம் இருக்கும், ஆனா நான் நினைக்கிறப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட். ஓகேங்களா. அதுதான் அவர் சொல்ற, இதுதான் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்விமா, இது அடிக்கடி கேட்பாங்க. இதயம் மற்றும் ஆன்மா யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவை வந்து அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ 32 எதை பத்தி பேசுது அப்படின்னா 5 ரிட்டுகள் அப்படின்றாங்க. ஓகே. 5 ரிட் பெட்டிஷன் அப்படின்னா லைக் நீதி வழங்குதல். ரிட் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், சட்ட விரோதமாக தடுத்து வைக்கப்பட்ட நபரை விடுவித்தல். இப்போ நாளைக்கே வந்து ஒரு 3 நாளா கிளாஸ் வீடியோ யூடியூப்ல கிளாஸே வரல, அகாடமிக்கு ஃபோன் பண்றீங்க, ஆனந்த் சார் வீடியோவே போடலையே, எங்க ஆளை காணோம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. உடனே அவங்க சொல்றாங்க இல்லையே எங்களுக்கு தெரியலையே எங்க பண்றாரு. அப்போ யாராவது ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயோ அவரை காணமே அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்குறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏமா அவர் யாரோ ஒருத்தர், நீங்க எதுக்குமா அதை பத்திலாம் விசாரிக்கிறீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ இல்ல அவர் எங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க, அப்பதான் PGDRB வந்து எக்ஸாம் ஜாலியா பாஸ் பண்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்க. அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் போட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அந்த நபர் காணாம போயிட்டாரு, அவர் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. அவங்க தேடுவாங்க, தேடி 2 வாரத்துக்குள்ள பதில் கொடுப்பாங்க. நாங்க தேடினவங்க கிடைக்கல, இல்ல கிடைச்சாரு இவங்க வீட்டுலாம் பதுக்கி வச்சிருக்காங்க, லைக் தனியா சொல்லி கொடுக்கறதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதான் ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து மேண்டமஸ், கடமை செய்ய உத்தரவிடுதல். ஒரு அரசாங்கம் கடமை செய்யணும் அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா உத்தரவிடுறது. ரோடு போடு, ஏன் போடாம இருக்கு இன்னும் அப்படின்றது. ப்ராஹிபிஷன், ப்ராஹிபிஷன் தடுக்கிறது. கீழ்நிலை நீதிமன்றம் அதன் எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுத்தல். இப்போ ஒரு உயர் நீதிமன்ற ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு இல்ல வந்து அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைங்களேன். ப்ராஹிபிஷன் தடை பண்றது. நீ வந்து அதிகாரம் என்ன, இப்போ செஞ்சி செஷன்ஸ் கோர்ட் இருக்கு அப்படின்னா செஞ்சியில் இருக்கக்கூடிய தாலுகால இருக்கக்கூடிய குறை நீதிமன்றம் தான் பண்ண முடியாது தவிர விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் அங்க இருக்கக்கூடிய கம்பெனிக்கு இவங்க ஆர்டர் போடக்கூடாது. ஓகேங்களா. அதுதான் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறை மேல்நிலை நீதிமன்றத்துக்கு மாற்றுதல். புரியுங்க. சர்டிஃபிகேட் அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கிறது. இப்போ லைக் இது இந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவதுக்கான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றது, இல்ல வந்து இதை வந்து நீங்க விசாரிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு ஆர்டர் போடுறது. அடுத்து பியோ வாரண்டோ அப்படின்னா பொது அமைப்பில் இருந்து அல்லது பணியாளர் அதன் அதிகாரம் பாரபட்சமாக இருக்கிறதா என்று ஆராய்தல். அதாவது கியூ வாரண்டோ அப்படின்னா பை விச் அத்தாரிட்டி அப்படின்பாங்க. இப்போ டக்குன்னு வந்து ஒரு அமைச்சர் வந்து 4 பேரை கூட்டு இவங்க எல்லாம் வந்து PGDRB டீச்சர்ஸ்ன்றாங்கன்னா அப்படின்னா மற்றவங்க கேஸ் போடுறாங்க. சார் என்ன சார் எக்ஸாமே வைக்காம போடுறாங்க அப்படின்னா அப்போ கேட்பாங்க எந்த அடிப்படையில் நீங்க போட்டீங்க, எக்ஸாம் வச்சிங்களா, கால்ஃபர் பண்ணீங்களா அப்படின்னு. அதுதான் கியூ வாரண்டோ. அடுத்து ஓகேங்களா. அப்போ ஒழுக்கம்
பின் விளைவுகள் அப்படின்னு சரத்துகள், அடுத்து வரக்கூடிய சரத்துகள் இது எல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. சரத்து 33 வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பணிகளுக்கு உரிமைகளுக்கு மேலான தடை. ஆயுத பாணிகளுக்கு அதாவது சோல்ஜர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உரிமைகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் பார்லிமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். சமர சட்டத்தின் போது தடை விதம் லைக் ஆர்டிகல் 34 அதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உரிமைகளை வந்து பார்லிமெண்ட் வந்து நிறுத்தி வைக்கலாம். லைக் சரத்து 35 அடிப்படை உரிமைகளுக்கான சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்தின் அதிகாரம். இந்த 12ல இருந்து 34ல வந்து ஏதாவது ஒரு கை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள், சரத்துக்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ். நீங்க தானே கேட்டீங்க, அதனால பாருங்க. Which article is known as the heart and soul of the constitution according to B.R. Ambedkar? So article 32 option C. இதயம் மற்றும் ஆன்மா. How many fundamental freedoms are guaranteed under article 19? எத்தனை? 6 6. Okay, option C. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the right to education article 21A was added by which constitution amendment அப்படின்னு கேக்குறாங்க. எந்த அமெண்ட்மென்ட்ல அது வந்து இறங்கப்பட்டது அப்படின்னா 86வது அமெண்ட்மென்ட் 2002. ரொம்ப முக்கியமானது. அடுத்து which writ is used to release a person who has been unlawfully detained? சட்டவிரோதமாக அவரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து என்ன பண்ணலாம்? ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜெய்பீம் படத்துல பார்த்திருப்பீங்க, தெய்வ திருமகள் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அடுத்து EWS economically weaker sections reservation was introduced by which amendment அப்படின்னு கேக்குறாங்க. 103. ஓகேங்களா? 103 2019. Which article deals with the abolition of untouchability? Okay, untouchability article 17. Okay, அடுத்து the right to education under article 21A applies to children of which age group? 6 to 14. Okay, இதோ option B. அடுத்து which fundamental right can be restricted for armed forces personnel? அப்படின்னு என்ன fundamental rights restrict பண்ணலாம்? ஏன் அப்படின்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கவர்மெண்ட் நினைச்சா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா நாட்டை அது பாதுகாக்கிறது. அதனால ஓகேங்களா? லைக் அடுத்து ஆர்டிகல்ஸ் 25 to 28 டீல் வித் விச் கேட்டகரி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஆர்டிகல் 25 to 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னங்க? ரைட் டு ரிலிஜன், ரிலிஜியஸ் ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அடுத்து ஆர்டிகல் விச் ஆர்டிகல்ஸ் cannot be suspended even during a national emergency? நேஷனல் எமர்ஜென்சி அப்போ கூட லைக் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா 20, 21 ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொரு கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.